ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் டீக்ளட்டர் பண்ணதெல்லாம் வந்து எடைக்கு போடுறது தான் பார்க்க போகிறீங்க. மெயின் பால்கனியில் வச்சதுனால ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகிடுச்சு, அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் வந்து கடைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளை கூப்பிட்டுட்டேன். வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் போட்டு ஒரு 300 கிட்ட வந்திருந்தது சாமானெல்லாம். இவ்வளோ ஐட்டம்ஸும் போட்டது சேர்த்து வச்சது. இவங்க பக்கத்து வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வந்து இந்த ப்ரெட் டோஸ்டர் கேட்டாங்க. அதை நான் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வேலை செய்கிறீங்க வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த டீக்ளட்டர் பண்ணுறதுனால வந்து ஆளெல்லாம் வச்சு நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால் வேணான்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு இவ்வளோ இருக்குது. திரும்பியும் இந்த ஏரியா தான் நான் வந்து வச்சுருக்கேன் வேண்டாத பொருளில் போடுறதுக்கோசரம். ஹாலில் இருக்கிற மெயின் பால்கனி ஏன் இதை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்மளுக்கு அப்போ தான் தெரியும் நம்ம இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது. ஒரு ப்ராடக்டை காணும், பீரோவில் வச்சுனா எங்கே வச்சேன்னு தெரியல. அதனால் அதை தேடுறதுக்கோசரம் எல்லாத்தையும் கலைச்சி போட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் பட்டு சாரியெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. அடிக்கடி இந்த 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபேன் அடியில் போட்டு எடுத்து வச்சா தான் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரும். மடிப்பை வந்து மாற்றி மடித்து எடுத்து வைக்கணும். அந்த டைமும் வந்துடுச்சு. அதனால் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு. எதெல்லாம் நான் டெய்லி யூஸ்க்கு போடுறேன்னு பார்த்துட்டு போடாததெல்லாம் வந்து வேண்டாம், கொஞ்சம் சின்னதானதெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். டெய்லி யூஸ் ட்ரெஸ் நான் நல்லா இல்லாத யாருக்குமே கொடுக்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். நல்லா இருக்கிற சாரீஸ் சுடிதார்ஸ் தான் மட்டும்தான் கொடுப்பேன் நான் யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும். இப்போ ரொம்ப நாள் கழித்து போட்டது, ஒரு 2 வாட்டி போட்டது, அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் மட்டும் தான் நான் யாருக்காவது கொடுப்பேன். மற்றபடி டெய்லி யூஸ் ட்ரெஸ்லாம் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். அது ரொம்ப கிளிகிற வரைக்குமே போட்டு நான் தூக்கி போட்டுருவேன். அதனால் வந்து அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். ப்ளவுஸும் அப்படி தான். ப்ளவுஸ் வந்து நான் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் தான் வாங்குவேன் மோஸ்ட்லி. பட்டு சாரிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸு, ஒரு 2 ப்ளூ கலர் ப்ளவுஸ் வச்சுருப்பேன். பாக்கி எல்லாமே இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் தான். அது வந்து 3-4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு எல்லா ப்ளவுஸும் வாங்கி. அதெல்லாம் பத்துதான்னு பார்த்துட்டு, பத்தாதெல்லாமும் வந்து நம்ம கொடுத்துடலாம். நல்லா இருக்கும் போதே கொடுத்தா தான் வந்து அவங்களும் போட்டுப்பாங்க. இல்லாட்டி வந்து அதுவும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, என்கிட்ட மோஸ்ட்லி கோல்டன் ப்ளவுஸ் தான் 2-3 பேர் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து அது எல்லா சாரிக்கும் மேட்ச் ஆகிடும், பட்டு சாரிக்கும் போட்டுக்கலாம். அதனால் வந்து மல்டி கலர் ப்ளவுஸ் ஒன்று, அதே மாதிரி கோல்டன் ப்ளவுஸ் வந்து 2 வச்சுருப்பேன். அதை வந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் ஜாஸ்தியாக இருக்கும். காட்டன் ப்ளவுஸும் வந்து பிளாக் ஒன்று வச்சுருப்பேன், பிங்க்கு, மெரூன் அவ்வளோதான் வச்சுருப்பேன். அதுவும் வந்து ரெடிமேடாக வாங்கினது தான். நான் அதை தைக்கலை. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பார்த்திங்கனாவும் காசு ஜாஸ்தி ஆகுது. அதனால் வந்து அதுக்கு ரெடிமேடே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேட் ப்ளவுஸ் தான் நான் வாங்கி வச்சுருப்பேன். அது ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் இருக்கும் பேக் சைடில். அது வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை வந்து அவ்வளோதான், தூக்கி போட்டுற வேண்டிதான். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குகிற ப்ளவுஸ், ஒரு 700-800 கொடுத்து வாங்குகிற ப்ளவுஸ்லாம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட வந்திருக்கு. அதுக்கு நல்லா கப்பலாக வச்சு நல்லா தான் தைச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குகிற ப்ளவுஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. அதுவும் 3 தையலும் பிரித்த ப்ளவுஸும் நான் வச்சுருந்தேன். அதனால் வந்து அதையும் வந்து யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் சுடிதார் தைக்கலான்னு கொஞ்சம் இந்த சில்க் சாரீ மாதிரி இருந்தது, அதையும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த பிளானை வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா சுடிதார் வந்து தைச்சோன்னா வந்து நம்மளுக்கு காசு தான் வேஸ்ட் ஆகும். இப்போதைக்கு எனக்கு சுடிதாரும் தேவைப்படாது. அதனால் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அந்த சாரீ வந்து டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். கட்டில் அடியில் பார்த்திங்கன்னா ஒரு 2 புது சாரீ யூஸ் பண்ணாது அப்படியே இருந்தது. அது எனக்கு கிஃப்டாக வந்தது தான். அது 15 வருஷம் ஆச்சு. அதையும் டொனேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன்.
இந்த vlog பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.